காலைவெளியிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய வாழ்வு அது வித்தியாசமான வாழ்வாய் மாறுகிறது. பிரியமானவர்களே, வேதத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று. அதே போலதான் ஈசாக்கு பஞ்ச காலத்திலே அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால 100 மடங்கு பலனை அடைந்தான். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வாதம் அளிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் 100 மடங்கு நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறவர். இந்த காலை வேளையிலே நமக்கு அதை தான் அவர் வாக்கு கொடுக்கிறார். பாருங்க, ஈசாக்கினுடைய வாழ்விலே நாம் பார்க்கும்போது 4 முக்கியமான காரியங்கள் அவனுடைய வாழ்விலே இருந்தது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதற்கு. என்னன்னா, பஞ்ச காலத்திலே தேவன் மேல் விசுவாசத்தை வைத்திருந்தார். பஞ்ச காலத்திலும் நான் விதை விதைத்தால் என் தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை தருவார் என்கிற நம்பிக்கையோடு அவன் விதை விதைத்தான். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். பொறுமையினாலும் சமாதானத்தினாலும் ஆசீர்வாதத்தை பெற்ற ஈசாக்கு. பாருங்க, பொறுமை, சமாதானம் ஈசாக்கினுடைய வாழ்விலே காணப்பட்டது. அந்த ஊர்ல இருக்கிறவங்க அவன் மேல பொறாமப்பட்டு அவன் உருவாக்கின அந்த துறவுகள் எல்லாம் மூடி போட்டார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனா அவன் வாக்குவாதத்துக்கு போகல, பொறுமையோடு இருந்தபடினால தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டார். தேவனின் துணையோடு ஜெயத்தை பெற்றுக்கொண்ட ஈசாக்கு. அன்பான தேவ பிள்ளையே, தேவனின் துணை அவனோடு இருந்தது. ஏன்னா பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணி சொல்லுகிறார், பயப்படாதே ஈசாக்கே, உனக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்புகிறார்களா, வாக்குவாதம் பண்ணுகிறார்களா, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உன் தகப்பனாகிய ஆபிரகாமோடு எப்படி இருந்தேனோ அதே போல நான் உன்னோடு இருந்து தகப்பனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். எதிர்த்தவர்களுக்கும் தள்ளினவர்களுக்கும் முன்பில் கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டின ஈசாக்கு. பாருங்க, அவன் இருந்த தேசத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் அவனோடு சண்டை பண்ணினார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள், அவனை துரத்தி விட்டார்கள். ஆனா யார் துரத்தி விட்டார்களோ அவர்களே அவனிடத்துல மறுபடியும் வந்து கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று அறிக்கை செய்தார்கள். இந்த காலை வேளையிலே இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமேயானால் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்குக்கு கர்த்தர் எப்படி கொடுத்தாரோ அதே போல ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கும் தருவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக பஞ்ச காலத்திலே தேவன் மேல் விசுவாசம் வைத்த ஈசாக்கு. பிரியமானவர்களே, வேதத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது பாருங்க, ஆபிரகாமின் நாட்களிலே ஒரு பஞ்சம் உண்டானது, அதே போல ஈசாக்கினுடைய நாட்களிலும் ஒரு பஞ்சம் உண்டாகிறது. ஆகவே ஈசாக்கு தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு அங்கே கேராரூர் என்கிற ஒரு தேசத்திலே, பெலிஸ்தருடைய தேசத்திலே அவன் அங்கே இருக்கிறான். பாருங்க, அந்த தேசத்திலே அவன் இருக்கும்போது பாருங்க, ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேசம் அங்கே பாருங்க, அவன் அங்கே குடியிருந்த போது இப்பொழுது ஈசாக்குடைய பாருங்க, இதுல பார்க்கும்போது 12வது வசனத்திலே ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளையே, 100 மடங்கு பலனை ஆண்டவர் ஈசாக்குக்கு கொடுத்தான். தேவன் மேல அவன் விசுவாசம் வைத்து அவன் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 100 மடங்கு பலனை பெற்றுக் கொண்டார். இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலும் நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மேல் இருக்கிறதா என்பதை இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்க, எவ்வளவு சூழ்நிலைமைகள் நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைமைகள் கொடிதா இருந்தாலும் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து காரியங்களை செய்யும் போது காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாய் வாய்க்க செய்கிறவராயிருக்கிறார். பாருங்க, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாறி போனான்.
ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரே ஆனால் அவனுடைய ஆசீர்வாதம் அது பெரியதாய் காணப்படும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் பிரியமானவர். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாறுகிற ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். பாருங்க, அவனுக்கு திரளான ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் பணிவிடைக்காரர்களும் இருந்தார்கள். இப்படி இருந்தபடியினாலே நடந்தது என்ன? பெலிஸ்தர்கள் அவன் மேல பொறாமை கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, அதான் 2வது பாருங்க, பொறுமையினாலும் சமாதானத்தினாலும் ஆசீர்வாதத்தை பெற்ற ஈசாக்கு. அவன் எப்படி பொறுமையினாலும் சமாதானத்தினாலும் ஆசீர்வாதத்தை பெற்றான் என்று சொல்லி நாம் தியானிக்கும் போது பாருங்க, அவன் மேல பொறாமைப்படுறாங்க. அவன் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறத பார்த்து பொறாமைப்படுறாங்க. இத பாருங்க, என்ன செய்தாங்கன்னா, அவன் தன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய நாட்களில என்னென்ன துறவுகளை வெட்டி இருந்தானோ அந்த துறவுகளை எல்லாம் அவர்கள் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் செய்த எல்லா வேலைகளையும் அந்த பெலிஸ்தர் நாட்டுல இருக்கிற ஜனங்கள் அத துறவுகள் எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார். பாருங்க, அபிமெலேக் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனாய் மாறினாய் என்று சொல்லி சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளையே, அவன மேல பொறாமை, அவனை அந்த தேசத்தை விட்டே அனுப்பி விடுகிறாங்க. உடனே ஈசாக்கு பாருங்க, ஏதா ஒண்ணுமே சொல்லல. ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு உட்கார்ந்தார். பாருங்க, துரத்தி விடுகிறான் அபிமெலேக்கு. துரத்தி விட்ட போது கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து அங்க குடியிருந்து சும்மாவே இருக்கல. எவ்வளவுதான் அவனை ஒடுக்கினார்களோ, எவ்வளவுதான் அவன்கிட்ட சண்டைகள் போட்டாலோ அவன் சோர்ந்து போகவே இல்லை. பிரியமானவர்களே, அவன் என்ன பண்றான், தன்னுடைய தகப்பனாருடைய ஆபிரகாமுடைய நாட்களில் இருந்த துறவுகள் எல்லாம் தேடி பார்த்து வெட்டின துறவுகள் எல்லாம் என்னங்கிறதை அவன் பார்த்து அவைகளை மறுபடியும் தோண்டுகிறான். மறுபடியும் தூர்த்து போட்ட பெலிஸ்த தூத்து போட்ட துறவுகளை மறுபடியும் தோண்டு தன் தகப்பனாகிய ஆபிரகாம் அவைகளுக்கு என்ன பேரிட்டானோ அவைகளையே அவைகளுக்கு பேரிட்டானா. அன்பான தேவ பிள்ளையே, பாருங்க, ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் அப்படி ஒன்றொன்றாய் செய்ய செய்ய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஏன்னா அவங்கள்ட்ட சண்டை பண்ணவங்கள்ட்ட எல்லாம் அவங்க சண்டை பண்ண போகவே இல்லை, வாக்குவாதம் பண்ணல, பொறுமையோடு இருந்தாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. என்னென்ன செய்தாங்களோ, என்னென்ன காரியங்களை செய்தாங்களோ கர்த்தர் அவர்களுக்கு அதை வாய்க்க பண்ணினார். பாருங்க, அங்கே சுரக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த துறவுகளை வெட்டும் போதெல்லாம் அங்க நீரூற்றை கண்டார்கள். பாருங்க, முதலாவதாக அவர்கள் ஒரு துறவை வெட்டி அதற்கு ஏசேக்கு என்று சொல்லி பெயரிட்டார்கள். இன்றைக்கு நம்ம பாடினோம்ல, ஏசேக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது என்று. அவர்கள் பாருங்க, ஈசாக்கு ஒரு துறவை தோண்டி ஏசேக்கு அந்த துறவை தோண்டுகிறார்கள். அங்க தண்ணீர் வந்தது. உடனே அந்த கேராரூர் மேய்ப்பர்கள் சண்டை பண்ணுகிறார்கள். இந்த தண்ணீர் எங்களுடையது என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் வதிக்க மற்றவர்கள் பொறாமைப்பட்டு சண்டை பண்ணுகிறார்கள், வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். பொறுமையோடு அவர்களிடத்துல இவர்கள் வாக்குவாதத்துக்கு போகவே இல்லை. பிரியமானவர்களே, அந்த துறவுக்கு ஏசேக்குன்னு சொல்லி பெயரிடுகிறார். பாருங்க, அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று சொல்லி பெயரிட்டு அவங்க சண்டை பண்ணினபடினால அப்படியே போய் வேறொரு துறவை அவர்கள் வெட்டினார்களாம். அதை குறித்தும் அவர்கள் வாக்குவாதம், இது எங்களுடையது. அன்பான தேவ பிள்ளை, நம்ம அழகா நிறைய வேலை பார்க்கிறோம். வேலை பார்த்துட்டு அதை ஒருத்தங்க இது என்னோட ஒர்க்குன்னு சொன்னா எவ்வளவு வேதனையா இருக்கும். பிரியமானவர்களே, ஈசாக்குனுடைய வாழ்வில் அதுதான் நடந்தது. எல்லாரும் சண்டை பண்ணுகிறார்கள். இது எங்களுடைய துறவு என்று சொல்லி அவர்கள் என்ன பண்றாங்க பாருங்க, சொல்லுகிறாங்க, இது எங்களுடைய துறவு என்று ஒவ்வொரு முறையும் வாக்குவாதம் பண்றாங்க. உடனே ஈசாக்கு அந்த துறவுக்கு சித்தனா என்று சொல்லி பெயரிட்டு அவ்விடம் விட்டு அடுத்து பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டுகிறார்கள். அந்த துறவை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணல. உடனே ஏன் வாக்குவாதம் பண்ணலன்னா, இவ்வளவு நாள் பொறுமையோடு அவர் சகித்தார் அல்லவா. எவ்வளவு வாக்குவாதம், எவ்வளவு பொறாமை அவர்களை சுற்றி இருந்த போதிலும் என்ன பண்றாரு ஈசாக்கு, பொறுமையோடு அந்த ஒவ்வொரு முறையும் அவர்கள் சண்டை பண்ணும்போது அந்த இடத்துல இருந்து மாறி மாறி போய் அந்த
சண்டையிலிருந்து தன்னை காத்து கொண்டபடினால கர்த்தர் பாருங்க இப்ப ஆசீர்வதிக்க தொடங்கி விட்டார் ஈசாக்கை. பாருங்க இப்போ ஒரு துறவை தோண்டுகிறார்கள். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணல. எவ்வளவு நம்ம இவனோடு வாக்குவாதம் பண்ணினாலும் இவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள் பிரியமானவர்கள். ஆகவே அவர் சொல்லுகிறார் ஈசாக்கு, நாம் தேசத்தில் பலுகும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு ரெகபோத் என்று சொல்லி அவர்கள் பெயரிடுகிறார். அன்பான தேவ பிள்ளையே, ரெகபோத் இன்றைக்கு தேசத்திலே ஆண்டவர் பலுகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு ரெகபோத்தை கட்டளையிட்டது போல இந்த காலை வேளையிலே நமக்கும் ஒரு ரெகோபோத்தை ஆண்டவர் கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். நம்மளோடு வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள், நம்மளோடு சண்டை பண்ணுகிறவர்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய வேலைகளிலே ஜாக்கிரதையாயிருந்து ஆண்டவரை முன்னிறுத்தி நம்முடைய காரியங்களை செய்யும் போது கர்த்தர் நமக்கு ரகோபத்தை கட்டளையிடுகிறார். நம்மை பலுகி பெருகும்படியான ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிடுகிறார். சோர்ந்து போக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே. அடுத்து பாருங்க, அங்கிருந்து பேர்சபாக்கு அங்க போகிறா. பாருங்க, ஈசாக்கு நினைச்சிருப்பாரு, எவ்வளவு துறவுகளை வெட்டினேன், எல்லாத்துலயும் சண்டை பண்ணாங்க. ரெகோபோத் ஆண்டவர் கட்டளையிட்டுட்டாரு. இனியும் ஒரு வேளை சண்டை பண்ணிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு வேளை ஈசாக்குக்கு இருந்திருக்கலாம். பாருங்க, அங்க பாருங்க, தேவனின் துணையை அவன் பெற்றுக்கொண்டான். எப்படின்னா, அவன் பயத்தோடு இருக்கும்போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். ஆகி சொல்றாரு, ஈசாக்கே பயப்படாதே, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்தார். அன்பான தேவ பிள்ளையே, பொறுமையோடு இருந்தார், வாக்குவாதம் பண்ணாமல் இருந்தார், சண்டை பண்ணாதவர்களா இருந்தார், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு ஈசாக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. பாருங்க, ஆண்டவர் தரிசனமாகி ஈசாக்கோடு சொல்லுகிறார், பயப்படாதே ஈசாக்கே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் தகப்பனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்த காலை வேளையிலே நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய குணாதிசயங்களை மாற்றணும், நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் உண்டாகணும். கோபங்கள், எரிச்சல்கள், சண்டைகள், பொறாமைகள், முறுமுறுப்புகள் எல்லாம் நம்மளை விட்டு மாறும்போது ஆண்டவர் நம்மை ரெகோபத்து, நம்முடைய வாழ்வில ரெகோபத்தை கட்டளையிட்டு நம்மை பார்த்து சொல்வா, பயப்படாதே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிற உடனே அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்திலே ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறார் ஈசாக்கு. மறுபடியும் அவருடைய வேலைக்காரர்கள் துறவை தோண்டுகிறார்கள். துறவை தோண்டி மறுபடியும் ஆசீர்வாதம் ஆண்டவரோடு, ஆண்டவர் பயப்படாத என்று வாக்குத்தத்தம் சொன்ன மாத்திரத்துல ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கை ஆசீர்வதித்தவனை பெருக பண்ணுகிறார். இப்பொழுது பாருங்க, எந்த மனிதர்கள் அவனை துரத்தி விட்டார்களோ, 4வது பாயிண்ட் பாருங்க, எதிர்த்தவர்களுக்கும் தள்ளினவர்களுக்கு முன்பில் கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டின ஈசாக்கு. எப்படி நிரூபித்து காட்டினார் பாருங்க, கேராரூரிலே அவன் குடியிருந்த போது பெலிஸ்தர்கள் வந்து, என்னை விட நீ பலுகி பெருகிச்சா, அங்கிருந்து போயிருந்து துரத்துனாங்க. எதிர்த்தவர்கள், துரத்தினவர்கள், சண்டை பண்ணினவர்கள், வாக்குவாதம் பண்ணினவர்கள் மத்தியிலே ஆண்டவர் ஈசாக்கை உயர்த்தினார். எப்படி என்றால், அந்த அபிமெலேக்கும் அகுசாத்தும் அவனுடைய சேனாதிபதியாகிய பீகோலும் கேராரிலிருந்து ஈசாக்கை தேடி வருகிறார்கள். அவர்கள் தான் துரத்தி விட்டாங்க. ஈசாக்கு தானே தேவை, நாங்க போயிருக்கணும், போகல. கர்த்தர் அவர்களை அழைத்து கொண்டு வந்தார் பிரியமானவர்களே. ஏன்னா அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார் என்று பார்த்த மாத்திரத்துல வருகிறார்கள். வந்த உடனே ஈசாக்கு, நீங்க ஏன் என்னிடத்துல வருகிறீங்க, நீங்க தானே என்ன துரத்தி விட்டீங்கன்னு கேட்கிறாரு. உடனே அவர் சொல்லுகிறா, நான் கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொல்லி அவர்கள் அறிக்கை பண்ணுகிறார்கள். தூர தேசத்திலிருந்து வந்து அவனை எந்த இடத்துல இருந்து விரட்டினாங்களோ அந்த இடத்துல இருந்த மனிதர்கள் ஈசாக்கோடு கர்த்தர் இருந்து அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்த்து வந்து, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி நாங்க கண்டோம், அதனால நமக்குள்ளால ஒரு ஆணையை ஏற்படுத்துவோம் என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் ஆணையை ஏற்படுத்துகிறார்கள். பிரியமானவர்களே, அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே ஈசாக்கினுடைய வாழ்விலே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்த தெய்வம் நமக்கும் ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். 100 மடங்கு ஆசீர்வாதம். பாருங்க, அதற்கு காரணம் என்ன?
ஈசாக்கு ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தான். விசுவாசம் வைத்து தன்னுடைய காரியங்களை செய்தான். பொறுமையினாலும் சமாதானத்தினாலும் தன்னை காத்து கொண்டார். வாக்குவாதம் பண்ணல, சண்டை பண்ணல. ஆண்டவரின் துணையோடு ஒவ்வொரு காரியங்களையும் செய்தபடினாலே கர்த்தர் அவருடைய வாழ்விலே ரெகோபோத்தை கட்டளையிட்டார். இந்த காலை வேளையிலே நமக்கும் ரெகோபோத்தை அவர் கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் 100 மடங்கான ஆசீர்வாதம். ஒருவேளை என்னுடைய வாழ்விலே ஆசீர்வாதம் இல்லையே, பிரச்சனைகளினால நான் கஷ்டப்படுகிறேனே என்று சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைப்போம். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் என்னையே ஆசீர்வதியப்பா. நம்முடைய வாழ்விலே அதே நேரத்துல ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமே, ஆனால் அதை மன்னித்து நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கை செய்து அதை நம்ம விட்டு மாற்றுவோம். பலனை கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாய் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நமக்கு தருவா.